ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் யூடியூப் சேனல் செஸ் வித் வைஷாக் அண்ட் சாலு vlogs. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான். என்னோட டே இன் மை லைஃப் அதில் அத்தையும் வருவாங்க, வைஷாக்கும் வருவாங்க. அந்த எங்களோட எல்லாரோடையும் ஒரு டே இன் லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. காயத்தே வந்து நான் ரொம்ப நேரமாக 7:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா லைட்டாக தான் படுப்போம், அதனால் லைட்டாக தான் எந்திரிப்போம். இனிமே சமைக்கிறதுக்கு முன்னாடி பெட் மேக் பண்ணணும், அப்புறம் கிளிக்கூண்டெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வேலை இருக்குது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சமையலே பண்ணுவேன், கிச்சனுக்குள்ளேயே போவேன். அப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து படுத்து இருந்துச்சா பெட்டும் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாம் பூண்டெல்லாம் எடுத்து வைக்கணும். இதுதான் என்னோடய காலையில் இருந்துச்சு. வயிறு சரியில்லை அதனால அங்கே அத்தை மாதுளம்பழம் உரிச்சிட்டு இருக்காங்க. என்ன விட்டுட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டு லூஸ் மோஷன் ஆச்சுன்னு சொல்லுங்க, எல்லாரும் கேட்கணும். அதான் தனியா பிரியாணி தின்னி இல்ல, அது என்ன விட்டுட்டு சாப்பிட்டதுனாலதான் அப்படி போனுச்சு. சிக்கன் ரைஸ் தின்னி இல்ல, அதெல்லாம் வேற, இது வேற. கிளிக்கூண்டு வந்து மாட்டி கிளிக்கு தண்ணி அப்புறம் தீனி எல்லாம் வச்சாச்சு. அத்தை எனக்கு மாவு பிசைச்சு கொடுத்தாங்க. அதில் நான் வந்து புட்டு அரைச்சிட்டேன். ஒரு எங்கள் அத்தை உட்காந்தாங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குத்தி புட்டு வந்து அரைச்சிட்டேன். இன்னொரு குத்தி வந்து அடுப்பில் இருக்குது, பொங்கல் வைக்கணும். இன்னும் சாம்பார்லாம் வைக்கணும். நாங்கள் எல்லோரும் புட்டும் பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வைஷாக்கு ஹாய் சொல்லுங்க. புட்டு எப்படி இருக்கு? தேங்க்யூ. எங்கள் அத்தைக்கு செய்வார். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாம் விளக்கி வீடெல்லாம் கூட்டி கொஞ்சம் வேலை செய்யணும். 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம்ல, 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 வரைக்கும் ரெஸ்ட். இதுக்கு வந்து இந்த பையன் வந்து பொரியல் வைக்கலாம்னு இருக்கோம். அதுக்கிட்ட கட் பண்ண கொடுக்கலாம். தென் கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதையும் வாஷ் பண்ணி முடித்தோம். நம்ம வீடெல்லாம் இனிமேல் க்ளீன் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட்டு வேலை. இப்போ வைஷாக் வந்து ஷூட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எப்போ வருவீங்க? சாயங்காலம் வருவாங்களாம். எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல. என்ன சர்ப்ரைஸ் சொல்ல முடியாதா? சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. 11:30 ஆச்சு. நாங்கள் இப்போது ஜூஸ் குடிக்க போகிறோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் அத்தையும் ஜூஸ் குடிக்க தான் போகிறோம். அத்தையும் இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். அத்தை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு. எங்கள் அத்தை என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே சிரிப்பு வருது. நல்லா தான் இருக்குது. எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பாவைக்காய் அப்போது நிறையா வந்து மிச்சம் வந்துச்சு. பொரியல் வச்சுட்டோம், குழம்பெல்லாம் வச்சுட்டோம், நிறையா மிச்சம் வந்துச்சு. அப்போ அதை வந்து அரிஞ்சு வத்தல் போடுறாங்க. எப்படி அத்தை வத்தல் போடுறீங்க சொல்லுங்கள். இல்லை, ஸோ அவங்களும் பண்ணிப்பாங்கல்ல. இது அரைஞ்சி உப்பு போட்டு பிசைஞ்சு காய வைக்கணும். அது காய வைக்கிறத போட்டுக்கலாம். அத்தை சொன்ன மாதிரி இதில் வந்து உப்பை போடலாம். உப்பை போட்டுட்டு தட்டணும். இதை கூட மிளகா போட்டிருக்கீங்களா? வரமிளகா போடுங்க. மிளகா போட்டிருக்காங்க. 2 கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் இப்படியே இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வெயிலில் காய வைக்கணும். அத்தை காய வைக்கணும்னு சொன்னதை நான் வந்து 2 பாவைக்காயும் வந்து காய வச்சுட்டேன். 2 days காய வைக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே இருக்கட்டும், ஈவினிங் வரும்போது எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட மேலே இருக்கிற வியூ. இங்கே தான் நடக்க வருவோம், எப்போயாச்சும் வாக்கிங் பண்ண வருவோம். ஆனால் எப்பயும் வரமாட்டோம், எப்போயாச்சும் தான் வருவோம். அப்புறம் மழை நனையணுன்னா நாங்கள் எல்லாம் மேலே வந்து மழையை நனைச்சிட்டு போவோம். இனிமேல் ஈவினிங் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. டைம் இப்போது 2 மணி ஆச்சு. நானும் என் அத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அத்தையும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
நீ சாப்பிட்டுட்டு படம் பார்க்க போகிறோம். வீட்டில் படம் பார்க்க போகிறோம். நேற்றெல்லாம் தூங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் படம் பார்ப்பேன். என்ன படம் பார்க்கலாம் அத்தை? ஏதோ ஒன்று பார்க்கணும். வைஷாக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வைஷாக்கு வந்து உடம்பு முடியலைன்னு சொன்னாங்க. உடம்பு முடியாதனால வைஷாக்கு நேரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு உடம்புக்குன்னு சொன்னாங்க? ஒயிட் ரோலியால் வைஷாக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா ஈவினிங் போல் வெளியே போகிறோம். எதுக்கு போகிறோம்? கருடன் பார்க்க போகலான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அது என்ன பார்க்க? கருடன். நாங்கள் கேரளாவில் கருடன் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் கருடன் சொன்னேன். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ கருடன் பார்க்க போகிறோம். கருடன் பார்க்க போகிறோம். கருடன் பார்த்துட்டு வந்துட்டு தான் வீட்டுக்கு வந்து தான் சமைக்கணும். எதுக்கு வரதுக்கெல்லாம் 9 மணி ஆயிடும். அத்தைக்கும் முடியாததுனால இப்போயே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். மாவு எடுத்து கொடுத்து அத்தை கையில் பிசைஞ்சிட்டு இது பண்ண சொல்லிடலாம். வந்து சப்பாத்தி போட்டு எல்லாமே பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடும். அதனால் அத்தை கையிலே எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா நேற்று நைட்டும் கடையிலிருந்து தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி அப்படி சாப்பிட முடியாதுன்னு. அதனால தான் என் புருஷன் நான் என்ன தான் பேசுகிறேன் தொத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன். அதனால் நம்ம இப்போது நைட்டுக்கு சப்பாத்திக்கு ஏதாச்சும் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு போகலாம். அப்போதைக்கு அத்தை எல்லாமே ஈவினிங் வரும்போது சப்பாத்திக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து சப்பாத்தி போட்டு குழம்பு வச்சா மட்டும் போதும். அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பலாம். நான் வந்து வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். வைஷாவும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அத்தைக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு தானே போகணும். அதனால் டீ வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் வெளியே கிளம்ப வேண்டியது தான். வெயில் வேறு செம்மையாக அடிச்சிட்ருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் டீ குடிச்சிட்டு கிளம்பும். இப்போ வந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம். பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நான் இப்போ வைஷாக் மண்டே ஆல்ரெடி கருப்பு, இதில் பூரா கருப்பாக தெரியுது. நான் வந்து இப்போ வைஷாக் மண்டே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி படம் பார்க்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து என்ன வாங்கி கொடுப்பீங்க இன்டர்வெல்லுக்கு? என்னங்க உங்கள் புருஷன் வயலில் பல்லு மட்டும் தெரியுது. இல்லை, எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? என் ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. நிஜமா இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோ தான் இது. ஆனால் எங்களுக்கு நிஜமாக தெரியாது வீடியோ எடுக்கிறது எப்படி, என்ன பேசணும். அதனால தான் பாவம் இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கே சிரிப்பு ஒவ்வொரு டைம் கேமரா ஆனாக்கி இப்படி பேசும்போது அத்தையும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு. அது மட்டும் இல்லை, இதோட ஹைலைட் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ஹைலைட். சரி, படம் பார்க்கலான்னு படம் உங்கள் அப்பா தான் வர்றாரு. சரி, படம் பார்க்கலான்னு வந்து உட்காந்துருந்தீங்க, யாருமே காணோம். அப்படி இந்த இங்கெல்லாம் இது பாருங்க, பின்னாடி யாருமே இல்லை. தென் இன்டர்வெல்க்கு எனக்கு இன்டர்வெல்லுக்கு வைஷாக் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு படத்தையும் முடிச்சுக்கிட்டு வீட்டில் போய் தான் இன்னும் வேலை இருக்குது. என்ன வேலைன்னா சமைக்கணும். சப்பாத்தி போடலான்னு சொன்னேன்ல, அதுக்கு இனிமேல் ரெடி பண்ணணும். அம்மாட்ட மாவு கலக்கு கொடுத்துட்டு வந்துருக்குறேன். போய் மேடம் உருட்டு வர மாட்டாங்க, வேறு சுடத்தான் செய்வாங்க. உருட்ட தெரியாது. ஆமாம், உருட்ட தெரியாது. கூட உருட்டுறேன். சரி, ஓகே. அப்போ படத்தை பார்த்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். அந்த நாளே போச்சு. நைட்டு வந்தோடனே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தாங்க. அதனால் வந்து வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியலை. சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். அத்தை வேறு கிளம்பிட்டாங்க ஊருக்கு. அத்தை இனிமேல் போய் பார்க்கணும். அத்தையும் போனதுனால வீடியோவே கண்டினியூஸாக எடுக்க முடியலை. அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.